எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன், சின்ன பையன் பேசினது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. தொடர்ந்து உங்க மக்கள் நீங்க எல்லாருமே போராடிக்கிட்டு வரீங்க, நீங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம், எங்களுக்கு இந்த விவசாய நிலங்களை விட்டா போதும், இந்த ஏரிங்கெல்லாம் விட்டா போதும், எங்களுக்கு பள்ளிகள் எல்லாம் விட்டா போதும். எங்களுக்கு விமான நிலையம் வேணாம். எங்களுக்கு விமான நிலையம் வந்து நாங்களாம் மேலே பறக்க போறோம். இப்போ இந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்காக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் வரும் நீங்க சொல்ல முடியுங்களா? எங்களுக்கு பள்ளி பாதிப்பாகுது, எங்களுக்கு படிக்கிற பள்ளிலாம். ஆனால் அவங்க பசங்களாம் வந்து படித்து பெரிய ஆள் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதேமாதிரி நாங்கள் பெரிய ஆள் ஆகத்தலையா? அதுமாரி எங்களுக்கு விவசாய நிலையம் இருந்தால் தானே நாங்கள் சாப்பிட முடியும். நாங்கள் எதை வச்சு சாப்பிட முடியும்? அது ஏரிலாம் இருந்தால் நாங்கள் குளிப்போம். எல்லாமே எனக்கு வெயில் டைமில் தேவைப்படும் எங்களுக்குலாம். இதை வந்து அழிச்சா நாங்கள் எங்கே போய் இதெல்லாம் பண்ணுவோம்? விமான நிலையம் வேணாம், எங்களுக்கு ஊரை விட்ட போதும், எங்கள் பள்ளி விட்ட போதும். அவங்க மட்டும் அவங்க பசங்க, அவங்க அப்பா, அவங்க எல்லாரும் சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அதேமாதிரி நாங்களாம் படிக்கலையா? என் பேர் ராகுல், நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஊர் ஏகனாபுரம் எங்களுக்கு வேணும். இந்த ஊர் வந்து அழிச்சுட்டா நாங்கள் எங்கே போய் படிப்போம்? நாங்கள் எங்கே போய் சாப்பிடுவோம்? எங்கே போய் நாங்கள் வாழ்வோம்? இந்த ஊர் இருந்தால் தான் நாங்கள் படித்து நாங்கள் பெரிய ஆளாகணும்னு சொல்லிடுவோம். ஸ்டாலின் ஐயா வந்து பேனாச்சின்ன அவங்க அப்பாவுக்கு பேனாச்சின்ன நினைவு சின்னமாக வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஊரை எங்களுக்கு நினைவு சின்னமாக வைக்க தெரியலையா? சரிங்க ப்ரோ, நீங்க எவ்வளவு நாள் அந்த ஊர்ல இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க? உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குது? வருமானம் எப்படி இருக்குது? இப்பவே எப்படி இருக்குன்னா ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா உங்க நிலைமை என்ன? என் நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஊரை விட்டுட்டு உங்களை வெளியூர் அனுப்பிடுறாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் உங்களுக்கு படிப்பு, ஃப்ரெண்ட்ஸு, காசு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா? அப்பா அம்மாவால் சமாளிக்க முடியும்? அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாங்கன்னா அங்கங்கே எங்கேயே இருப்பாங்க. நாங்கள் எங்கேயே தனியாக இருப்போம். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நிலத்தை காப்பாற்றணும், சாப்பாட்டுக்கு இது பண்ணணும், ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு நிறைய கோரிக்கை இருக்கு இல்லையா? உன்ன மாதிரி குட்டி பசங்க உங்களுக்குள்ள பேசிப்பீங்க இல்லையா? ஏர்போர்ட் வர போகுதுன்றப்போ நீங்க என்ன பேசிப்பீங்க? குட்டி பசங்க எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், படிப்பும் முக்கியம், வயல்வெளியும் முக்கியம் எங்களுக்கு. ஒருவேளை உங்க ஊருக்கு விமான நிலையம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நாங்க வர விட மாட்டோம். சரி, நீங்க இதுக்கு உங்களை பத்தி விஜய் எதனா பேசினாரா மேடையில? பேசினேன். என்ன பேசினாரு? உங்களை பத்தி என்ன பேசினாரு? என்னை பத்தி நீ ரொம்ப அழகா பேசுறீங்க அப்படின்னு சொன்ன. எனக்கு வந்து அது மகிழ்ச்சியா இருந்தது. என்ன பேசுனீங்க? அதுக்கு முன்னாடி எங்க பேசிருக்கீங்க? அங்க ஏரியில போராட்டம் பண்ண சொல்லும். அந்த இடத்துல எங்களுக்கு இந்த ஏர்போர்ட் வேண்டாம், இந்த ஏர்போர்ட் தான் அவங்க பசங்கள்லாம் வந்து ஸ்கூல்ல படிச்சு நல்லா பெரிய ஆளானாங்க, நாங்க அந்த மாதிரி படிச்சு பெரிய ஆளாவத்தில அப்படின்னு. என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பேசலாம்ல, அந்த வீடியோ பேசிட்டு விஜய் பேசிருக்காருல, அது எப்படி பாக்குறாங்க? உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கா? எனக்கு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரிலாக்ஸ். நீ அன்னைக்கு பேசினல, அன்னைக்கு அந்த வீடியோல பேசினல, அந்த வீடியோ பேசுறது இந்த எங்க பள்ளி வேணும், இந்த வாழ்வாதாரம் வேணும், இந்த பள்ளிலாம் நாங்க படிச்சாதான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா வந்து வேற ஏதோ பசங்களாம் வந்து படிச்சு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அங்கெல்லாம். அதே மாதிரி இந்த இடத்துல நாங்க இந்த மண்ணிலே இந்த ஊர்லயே நாங்க படிச்சு பெரிய ஆளணும். பார்த்தா ரொம்ப அழகா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. விஜய் அண்ணா தான் சொன்னாரு. மகிழ்ச்சி. பாராட்டுறாங்க.